என் பேரு வருண். ஆ இந்த 2024 நீட்ல வந்து 665 மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இது வந்து 2வது இயர் ரிப்பீட் பண்ணி தான் இந்த மார்க் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணப்போ வந்து எனக்கு 478 தான் மார்க். அந்த மார்க்கு சீட்டு கிடைக்காதுன்னு எனக்கு அப்பயே தெரியும். அதனால நான் வீட்டில் கேட்டு அண்ணன் அப்பா அம்மா கிட்ட கேட்டேன். அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஓகே தேங்க்ஸ் சொல்லி அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. அதனால வந்து இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணி இந்த மார்க் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணதுக்கப்புறம் இந்த இயர் நான் ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் இந்த வருஷம் 2வது வருஷம் படிச்சப்போ நல்லா படிச்சேன். முதல் வருஷம் வந்து இங்கே ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்டலில் இருந்தாலும் மொபைல் வச்சுருந்தேன். மொபைல் கொஞ்சம் யூஸ் பண்ணி முதல் வருஷம் யூஸ் பண்ணேன். அது 2வது வருஷம் குறைச்சிக்கிட்டேன். மொபைல்லே கொண்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கதை பேசுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, சும்மா நிற்கிறது, அது மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது அதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் தான் நல்லா படிப்பேன். ஏன்னா இங்கே சார் சூப்பராக நடத்துவாங்க. நீலகண்டன் சார். அவர்னால தான் எனக்கு ஃபிசிக்ஸை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபிசிக்ஸில் தான் நான் வந்து 45 to 44 எடுத்தேன். ஒரு கொஸ்டின் அதுவும் ரைட் தான். ஆனால் வந்து அது நான் பழைய என்சிஆர்டி ஃபாலோ பண்ணேன். புதிய என்சிஆர்டியில் உள்ளது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் கிளாஸை நல்லா கவனிச்சு கிளாஸில் நடத்துகிற நோட்ஸை தெளிவாக படிச்சுட்டு அந்த நோட்ஸை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது எழுதி பார்த்துட்டே ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதாவது நல்லா மைண்டாக வந்து பார்த்து அப்புறம் ஃபார்முலா நோட்ஸ்னு தனியாக போட்டுருங்க. ஃபார்முலாவெல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம். இல்லை போர் அடிக்கும்போது எடுத்து ஃபார்முலா வேறு அப்படியே சும்மா திருப்பிக்கிட்டு இருங்க ஃபார்முலா நோட்டுக்கு. ஃபிசிக்ஸ்னா சம்மு நிறைய சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு தெளிவாக ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சம்மு சால்வ் பண்ண போகணும். கான்செப்டே தெரியாமல் சம்மு சால்வ் பண்ண போனீங்கன்னா அது வேஸ்ட்டு. கான்செப்டை நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படிக்கணும். அடுத்து சில கொஸ்டின்ஸ் போடும்போது நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக போடலாம். ஆனால் கான்செப்டாக அதை புரிஞ்சுக்கிட்டே போடும்போது ஈஸியாக போடலாம். ஸோ அதனால நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம்மு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா போட்டு பாருங்க. டூ டைம்ஸ் ஆச்சும் வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கை ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க ப்ரீவியஸ் இயர். அது இல்லாமல் வேற புக்ஸ்னால் வந்து செங்கேஜ், ஜிசி பாண்டி சொல்லலாம். அது ரெண்டுமே வேணாம்னா ஜேஇ ப்ரீவியஸ் இயரும் போட்டு பார்க்கலாம். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நம்ம நீட் லெவலில் படிச்ச போதும் இல்லாமல் ஜேஇ லெவல் சம்திங் போட்டு பார்த்தீங்கன்னா நேரம் சீக்கிரம் போடணும். எக்ஸாமில் வந்து ஃபிசிக்ஸுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஜேஇ சம்மெல்லாம் வந்து சால்வ் பண்ணும்போது நீங்கள் சால்வ் பண்ணுற நேரங்கிறது குறையும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கான்செப்டுவலாகவும் இருக்கும் நிறைய. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேகமாக போட்டு பார்க்கும்போது நமக்கு வேகமாக போகிறோம். நான் நீட் எக்ஸாம்லேயே ஃபிசிக்ஸுக்கு வந்து 3/4 மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் 1/4 மணி நேரம் வந்து எனக்கு நான் அந்த 45 சமயம் மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்தேன். எல்லா ஆன்சரும் கரெக்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு வந்து ஜேஇ கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தது தான் காரணம். இங்கே அகாடமிலையும் நான் வந்து ஜேஇ டெஸ்ட் எழுதுவேன் தனியாக. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வந்தோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்முலா தான். அதாவது ஃபிசிக்கல் கான்செப்டுவல் கொஸ்டின் 1, 2 தான் கேட்பாங்க. மற்றபடி அதில் உள்ள ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கொஸ்டினை படித்து அதில் உள்ள கிவன் டேட்டாவை எடுத்து வச்சாலே போதும். இந்த கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்தோம்னா அது பயாலஜி மாதிரி. அதில் உள்ள பிஃபாக்கு அது ஒன்று பயாலஜி மாதிரியே திரும்ப படிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி பக்கத்துலேயே எழுதி சின்னதாக அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மைண்டில் வந்து தனியாக எழுதி வச்சு கூட மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலா மாதிரி ஃபிசிக்ஸ் ஃபார்முலா படிக்கிற மாதிரி இதிலும் இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் எழுதி காலைல சாயந்தரம் அப்படியே பிரேக்கில் இருக்கிறப்ப போர் அடிக்கிறப்ப அதெல்லாம் பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்து இது பீரியாடிக் டேபிள், அப்புறம் கெமிக்கல் பாண்டிங், அதெல்லாம் அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் அந்த பி பிளாக் படித்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டும் படிச்சிருந்தாலே ஓரளவு எல்லாம் பண்ணிட முடியாது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷன் இல்லாமல் உள்ளதெல்லாம் ஓரளவு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து ஆர்கானிக் வந்தோம்னா ஆர்கானிக் வந்து ஃபுல்லாக புக்கு தான். புக்கை படிச்சுட்டு புக்கில் உள்ள சம்மெல்லாம் சால்வ் பண்ணி புக்கில் அந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். நான் வந்து இப்போ 2 வருஷம் நீட்லையுமே நான் வந்து அந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்மில் இருந்து ஆர்கானிக்கில் கொஸ்டின் வந்துருந்தேன்.
ஆர்கானிக் மட்டும் இல்லை, பிசிக்கல், இன்ஆர்கானிக் அதுலேயும் இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப வேல்யூலாம் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் மல்டிபிள் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அனுப்பப்பட்டுக்கிட்டு போடாமல் போயிடாது. அதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிற அதெல்லாம் போட்டு பாருங்க, டைம் எடுக்குதுன்னு பார்க்காது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த ஜிஓசி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அதை வந்து அந்த எஃபெக்ட் அதெல்லாம் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா நிறைய 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 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து அமைன்ஸ் வரையுமே புக்கு தான். புக்கில் உள்ள ரியாக்ஷன் இது நமக்கு அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன படிக்கிறதுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதுவும் முதல்ல வந்து ரியாக்ஷன், அடுத்து என்ன ரியேஜன், அடுத்து ப்ராடக்ட். இது மூணையும் படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் படிக்கணும். அப்புறம் என்சிஆர்டி புக்கு எல்லாத்துக்குமே படிச்சிருங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும், ஆர்கானிக்காக இருக்கட்டும், என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் படிச்சிருங்க. அடுத்து பிசிக்ஸுக்கும் நான் சொல்ல மாட்டேன். பிசிக்ஸுக்கும் வந்து என்சிஆர்டி புக்கை படிச்சு, ஏன்னா இந்த டைம் அந்த கொஸ்டினே வந்து நான் தப்பான கொஸ்டின் என்சிஆர்டியில் டைரக்ட் லைனாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து பிசிக்ஸுக்கு என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்க முடியறதுனால அந்த சம்மரி, அடுத்து பாயிண்ட்ஸ் டு பாண்டர்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க சம்மரிக்கு அடுத்து. அதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கும்போது இப்படி இருக்கா அப்படின்னு ஐடியா இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து புக்கு உள்ள கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் வெளியில கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் சம்மரி. அப்புறம் பயாலஜிக்கு வந்து என்சிஆர்டியை திரும்ப 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 படிக்கிறேன். எனக்கு பயாலஜில தான் நிறைய தப்பு, 8 தப்பு பயாலஜி. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 3 தப்பு தான். அதனால நான் பயாலஜி படிக்காம விட்டது தான் தப்பு. நான் பயாலஜி 2 to 3 டைம்ஸ் தான் படிச்சிருக்கேன். அது ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது நிறைய கற்றுக்க முடிஞ்சிருக்கு. நான் முதல் வாட்டி படிக்கிறப்ப சில கான்செப்டை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த வாட்டி படிக்கும்போது அந்த நான் தப்பாக படித்த கான்செப்டை ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்துச்சு. அடுத்தடுத்த வாட்டி படிக்கும்போது இன்னும் கிளியராக இருந்துச்சு, நல்லா படிக்கவே முடியுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தனியாக நோட்டு போட்டு அதையும் வந்து ஃபார்முலா மாதிரி காலையில் சாயந்தரம் அது மாதிரி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் சரி, இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் வந்து படித்தாலும் சரி, டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கிளாஸ்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு எங்கள் அகாடமியில் வந்து சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. வீட்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடிக்கடி வந்து பார்க்குறது, எங்கள் அம்மாவும் அடிக்கடி வந்து பார்த்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ணனா இருக்கட்டும், இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறப்ப வந்து மோட்டிவேட்டராக பேசிட்டு நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் இருக்கு. அப்புறம் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாதிரி தான். நான் இங்கே கிராஸ் கோர்ஸ்லேருந்தே படிக்கிறேன். கிராஸ் கோர்ஸ் வந்து ஆரம்பத்தில் எக்ஸாம் வந்தப்போ எப்படி வந்தேன்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வந்தேன், நீட் எக்ஸாம். அப்புறம் இங்கே கிராஸ் கோர்ஸ் வந்தப்போ தான் இவ்வளோ இருக்கா, இப்படியெல்லாம் படிக்கணுமானே தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் நான் தமிழ் மீடியம் வச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம், அதான் என்சிஆர்டி புக் வாங்க சார்ட்டை கேட்டு, ஸ்ரீராம் சார்ட்டை கேட்டு என்சிஆர்டி புக் வாங்க. அதில் படிப்பேன். பயாலஜி தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதில் படிக்கும்போது நிறைய வார்த்தைகள் புரியாது. அதை தமிழ் மீடியத்தில் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கிலீஷில் தான் படிப்பேன். 11th 12thலேயே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. 11th 12th படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டாங்க. அதனால எனக்கு இங்கிலீஷில் மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா நான் புதுசாக படித்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. அப்புறம் எடுத்தோடனே ஆரம்பத்திலேயே முதல் டெஸ்ட்லேயே வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுதாது. மிஸ்டேக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதை எப்படி சரி பண்ணி திரும்ப அது பண்ணாமல் இருக்கும். இப்போ இன்கரெக்ட்னு கொஸ்டின் இருக்கு, நீங்கள் கரெக்ட்னு நினச்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி கொஸ்டின் பார்க்கும்போது இது இப்படி இருக்கான்னு பார்க்கும்போது மறுபடியும் அதை பண்ண மாட்டீங்க தப்பு. ஸோ மிஸ்டேக் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணாதான் நீங்கள் வந்து அதை திருத்திக்க முடியும். திருத்திக்கிட்டு திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.